டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 70 டேஸ் பிளான்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து 6 நம்ம வந்து ஒரு சில யூனிட் 7வது யூனிட்ல இருந்து ஒரு சில டாபிக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த டாபிக் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய புக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு டே 5ல வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் யூனிட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நான் போட்டிருக்கேன். அது யாராச்சும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு ஸோ செகண்ட் பார்ட் ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை டைரக்டா இதை பார்த்துட்டு கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை கூட கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிவிஷன் கொடுக்கும். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் போய் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம சேனலை கூட நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணா கூட கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ நம்ம காலையில ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூவேஷன் கொஸ்டின் நம்பர் 51 இங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். In which two characters tell Provencio. So Provencio யாரு அப்படின்னா டெஸ்டிமோனாவோட ஃபாதர். டெஸ்டிமோனாஸ் ஃபாதர் இங்கே கொடுத்திருக்காங்க. she father she has eloped with Othello. ஸோ இதுல என்ன இந்த கொஸ்டின்ல சொல்ல வராங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒத்தெல்லோவும் டெஸ்டிமோனாவும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எலோப் ஆயிருப்பாங்க. ஸோ எலோப் மீன்ஸ் அவங்க வந்து சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அந்த மேரேஜ் நடந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 2 கேரக்டர் வந்து பிரபன்ஷியோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த 2 கேரக்டர் யாரு அப்படின்றது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் யாரு அப்படின்னா கண்டிப்பா யாகோ ஒரு கேரக்டர் வந்துருவாரு. அவர் தானே மெயினான ஒரு பர்சன். இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இன்னொரு கேரக்டர் யாரு அப்படின்னா ரெட்ரிகோ. ஸோ இந்த 2 கேரக்டர் தான் இந்த பிரபன்ஷியோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவர் தான் வந்து ரெட்ரிகோ அப்படின்ற பர்சன் தான் டெஸ்டிமோனா மேல ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டுட்டு இருப்பாரு. ஸோ லவ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஒன் சைடா. பட் அது வந்து அந்த டெஸ்டிமோனா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒத்தெல்லோ மேலதான் அதிகமான காதல் பட்டிருப்பாங்க. அவருடைய பிரேவ்னஸ் ஒத்தெல்லோடைய பிரேவ்னஸ் ஸ்டோரிஸை வந்து கேட்க கேட்க அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிகம் அ வெரி இந்த அஃபேர் அதிகமாயிடும். ஸோ லவ் அஃபெக்ஷன் அதிகமாகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க சீக்ரெட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who else is in love with Desdemona and wanted to marry her? ஸோ அடுத்த கொஸ்டின் ஆக்சுவலா அடுத்த கொஸ்டின் அதுதான், யார் வந்து டெஸ்டிமோனாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல யார் வந்து ஆசைப்பட்டது அப்படின்றது. ஸோ இதுல நான் சொல்லிட்டேன் யாரு அப்படின்னா ரெட்ரிகோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மார்னிங் நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் போடும்போது அது கீழே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா அது நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 45 மார்க் 48 மார்க் அப்படின்னு போட்டிருந்தீங்க. உண்மையாலுமே அந்த மார்க் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்டடிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ்பெஷலி நம்ம புக்ல இருக்கிற விஷயங்களை நீங்க வந்து நல்ல இன்புட் எடுத்தாலே நல்ல மார்க்கை சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம். வாட் இஸ் த ஃபுல் டைட்டில் ஆஃப் ஒத்தெல்லோ? ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எப்பவுமே. ஒன்று ஃபுல் டைட்டில் என்னன்னு கேட்பாங்க, அதர் டைட்டில் என்னன்னு கேட்பாங்க, சப் டைட்டில் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒத்தெல்லோ த மூர் ஆஃப் வெனிஸ். மூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தெல்லோவுடைய அந்த மூர் ஆஃப் வெனிஸ் அப்படின்றது வந்து அந்த ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல இருந்து அவர் வந்து கொஞ்சம் கருப்பினத்தை சேர்ந்தவர் ஆக்சுவலா இவர் வந்து. அதனால தான் வந்து பார்த்தோன்னா பிரபன்ஷியோவுக்கு டெஸ்டிமோனா ஃபாதருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேரேஜ்ல அந்த அளவுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு ஒத்தெல்லோ டஸ் handkerchief symbolize? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒத்தெல்லோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெஷர் பர் மெஷர்ல எட் ட்ரிக் பெட் ட்ரிக் நம்ம படிக்கிற மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா handkerchief இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். handkerchiefல தான் வந்து பார்த்தோன்னா
ஒரு இந்த தீம் அதிகமா இருக்கும். இந்த ஸ்டோரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான கான்செப்டே அதில் தான் இருக்குமே நம்மளுக்கு. ஸோ ஹேண்ட்கர்ச்சீப் சிம்பலைஸ் என்ன பண்ணுது? ஆஃப்டர் யாகோ டெல்ஸ் இம் ஷி கேவ் இட் டு கேஷியோ. ஸோ என்ன அப்படின்னா இதனுடைய இந்த கொஸ்டினுடைய கான்செப்ட், ஒத்தெல்லோ வந்து அவங்க வைஃபுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராபெரி போட்ட ஒரு படம் போட்ட ஒரு ஹேண்ட்கர்ச்சீப் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டா பண்ணியிருப்பாரு. இட் இஸ் a symbol of love. யாருக்குன்னா ஒத்தெல்லோ அண்டு டெஸ்டிமோனா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருப்பாரு இந்த கர்ச்சீப்பை. இந்த கர்ச்சீப்பை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா யாகோ வந்து சீக்கிரட்டா அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி எமிலி அந்த கேரக்டர் கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேஷியோ கிட்ட வந்து அது போற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு ட்ரிக்கிங் பண்ணிட்டே இருப்பாரு, ட்ரிக் பிளே பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒத்தெல்ல வந்து டெஸ்டிமோனா கிட்ட வந்து கேட்பாங்க அந்த கர்ச்சீப் எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கர்ச்சீப் வந்து பார்த்தோன்னா அது இருக்காது. ஆக்சுவலா அது வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு வந்து கேஷியோ கிட்ட இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒத்தெல்லோவுக்கு வந்து சின்னதா வந்து அந்த சந்தேகம் வரும். என்னடா இது நம்ம கொடுத்த ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்ற விஷயம் அங்க இருக்கும்போது ஏன் வந்து இது என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நிறைய சந்தேகங்கள் அது இது பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா அதை கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டெஸ்டிமோனா அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து சிம்பிளா வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் ஆக்ட் 5 which character says லைன்ஸ். ஆக்சுவலா வந்து ஒரு சில நேரம் நம்ம லைன்ஸை கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். நோ ஐ வில் ஸ்பீக் ஆஸ் லிபரல் த நார்த் லெட் எவன் அண்ட் மென் டெவில் லெட் தெம் ஆல் கிரை ஷேம் அகைன்ஸ்ட் மீ யூ வில் ஸ்பீக். இந்த லைன் வந்து ஆக்சுவலா இந்த லைனுக்கான ஒரிஜினல் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லைனை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து யார் வந்து சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இது யார் சொல்வா அப்படின்னா எமிலி. ஸோ எமிலியா தான் வந்து ஸ்பீக்கிங் டு ஒத்தெல்லோ. இதுக்கான ஆன்சரை நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு இது எங்க நடக்குது அப்படின்னா ஆக்ட் 5. ஸோ ஆக்ட் 5 அப்படின்னா டுவர்ட்ஸ் எண்ட்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ்ல இருக்கும். நம்ம இந்த பிளேவோட கிளைமேக்ஸ்ல டெஸ்டிமோனா வந்து பார்த்தோன்னா இறந்துட்டு இருப்பான். யார் வந்து சாகடிச்சிருப்பாங்க அப்படின்னா அவனுடைய ஓன் ஹஸ்பண்ட் ஒத்தெல்ல தான் வந்து பார்த்தோன்னா சாகடிச்சிருப்பாரு. அப்போ அந்த நேரம் வந்து பார்த்தோன்னா எமிலியா வந்து சொல்றாங்க யார்கிட்டனா ஒத்தெல்ல கிட்ட என்ன விஷயத்த அப்படின்னா ஐ வில் ஸ்பீக் as liberal on the north. ஸோ நான் இப்போ வந்து சொல்லியா வேண்டிய நிலைமை இதுதான். ஏன் அப்படின்னா அந்த கர்ச்சீப்பை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தது இவங்க தான். தெரியாது ஆக்சுவலா எமிலியாவுக்கு தெரியாது இந்த கர்ச்சீப்லால இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா ஒரு சீக்ரெட் பிளான் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் யாகு வந்து வச்சிட்டு இருக்கிறான்ற விஷயம் தெரியாது இவருக்கு. இவங்க வந்து கேட்டதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எமிலியா வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்பதான் தெரியுது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும் இந்த விஷயம். ஸோ கடைசியா வந்து எமிலியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒத்தெல்லோ கிட்ட சொல்ல பிறகு அதுக்கப்புறமா தான் ஒத்தெல்ல வந்து புரிஞ்சுக்குவாரு. ஸோ நாம வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறமா தான் எல்லாமே தெரியும். ஆக்சுவலா வந்து டெஸ்டிமோனா வந்து ஒரு நல்ல ஆளு, நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பெண்ணு தான் அப்படின்றத அப்புறமா தான் அவர் வந்து புரிஞ்சுக்குவார். ஸோ நெக்ஸ்ட் வாட் பிசிக்கல் இல்னஸ் பிளக் ஒத்தெல்லோ அட் தி ஸ்டார்ட் ஆஃப் ஆக்ட் 4. ஆக்ட் 4 ஸ்டார்ட் ஆகும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கலா ஒரு இல்னஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த இல்னஸ் உடைய பேர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ரொம்பவே வந்து நுணுக்கமாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நல்ல கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய மெட்டீரியலாக இருக்கட்டும், நம்மளுடைய கொஸ்டின் டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான விஷயத்த தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எலிப்சி. ஸோ இது வந்து
ஒரு விதமான ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரியான ஒரு விஷயம். யாகோ வந்து இன்புட் போட்டுட்டே இருக்கிறாரு அந்த டெஸ்டிமோனை பத்தி. அவ இப்படி கேஷியா கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இல்லீகல் அஃபேர்ல கூட இருக்கிறா, உனக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தோன்னா அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்கா, அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒத்தெல்லாவுக்கு வந்து ஒரு ஸ்டெடி மைண்டடா இருக்க முடியல. அங்கங்க போகும்போதெல்லாம் வந்து அதனுடைய தாட் அதிகமாக அதிகமாக அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிசீஸ் வர மாதிரி ஒரு இல்னஸ் ஆகுற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்ட் 4ல வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட் டைப் ஆஃப் பிளே ஒத்தெல்லோ, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்க வேண்டாம். ஆக்சுவலா ஒத்தெல்லோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்குமே காமனா இது வந்து ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒன் ஆஃப் தி ட்ராஜடி ஷேக்ஸ்பியரோட தெரியும். பட் இங்க ட்ராஜடியும் தாண்டி என்ன விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் டொமஸ்டிக் ட்ராஜடின்னு அர்த்தம். இது நம்மளுக்கு டைரக்டா ட்ராஜடின்னு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இது மாதிரி இப்ப நான் கேட்டிருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். என்னடா இது நம்ம ட்ராஜடி தானே படிச்சோம், இது என்ன டொமஸ்டிக் ட்ராஜடி அப்படின்னா இது எல்லாமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளவே நடக்கும். இந்த ஒத்தெல்லோ, அவங்களுடைய ஒய்ஃப், அப்புறம் எமிலியா, யாகோ, ஸோ இது மாதிரி வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் பேட்டர்ன்ல ஓடிட்டு இருக்கிறதால இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டொமஸ்டிக் ட்ராஜடி அப்படின்ற கேட்டகரியில இதை வந்து நம்ம சேர்க்கலாம். So next question, ஒத்தெல்லோ at promoted. ஒத்தெல்லோ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரொமோட்டட் பண்றாரு. யார? கேஷியோன்ற ஒரு கேரக்டரை ப்ரொமோஷன் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப். ஸோ என்ன ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா லெப்டினன்ட் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறாரு. ஒத்தெல்லோ வந்து கேஷியோவுக்கு கொடுக்குறாரு. ஆக்சுவலா இது வந்து யாருக்கு போயிருக்கணும் அப்படின்னா யாகோ அப்படின்ற கேரக்டர் போயிருக்கணும். அது போயிருந்தா பிரச்சனையே கிடையாது, இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கேரக்டரை விட இவருக்கு தான் வந்து அது வந்து எலிஜிபிள் அப்படின்றதால ஒத்தெல்லோ வந்து இவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவர் தான் அந்த சீனியர்ல இருந்திருப்பார் யாகோ, அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில இரிட்டேஷனால என்ன பண்ணுவார் அப்படின்னா இது மாதிரி எல்லாம் வந்து டெஸ்டிமோனாவுக்கும் ஒத்தெல்லோவுக்கும் சண்டை வர மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. So next, what pattern is embroidered? Actually இதுக்கு ஆன்சர் நீங்க பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் உடனே. What pattern is embroidered on the kerchief of Othello? So Othello வந்து symbol of love அப்படின்ற gift கொடுத்தாருன்னு சொன்னோம். அதுல என்ன எம்ப்ராய்டர்ட் போட்டிருந்தது அப்படின்றது தான் கொஸ்டின். என்னது அப்படின்னா ஸ்ட்ராபெரி. So next question, keep up. So next question, who is Barbary? It is a very important question. இது வந்து நம்ம இதுல வந்து இது சாங்ஸ் மாதிரி இந்த பிளேவ்ல. ஸோ இதுல பார்பரி அப்படின்ற கேரக்டரை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். மைனர் கேரக்டர் தான், நிறைய விஷயம் உங்களை பத்தி இருக்காது. ஆனா இவங்க யாரு அப்படின்னா டெஸ்டிமோனாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அம்மாவுடைய மெய்டு. டெஸ்டிமோனா அம்மாவுடைய மெய்டு. ஸோ இதை பத்தி ஒரு சில விஷயங்களை பத்தியும் நம்ம புக்ல இன்புட் இருக்கும், அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. வில்லோ சாங்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஒரு சிம்பிள், அதுவுமே வந்து பார்த்தோன்னா சேட்னஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது, who falls in love with Cassio? இதுதான் நான் வந்து பார்த்தோன்னா மார்னிங் ஒரு கொஸ்டினா போட்டிருந்தேன், நான் சொல்லியிருந்தேன். கேஷியோ வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. பினாக்கா அப்படின்னுட்டு இஸ் அ மிஸ்ட்ரஸ். ஸோ பினாக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா இங்க வந்து கேஷியோட லவர். So next question, in which city the play takes place measure for measure? இதுதான் நான் சொன்னது ஏற்கனவே. ஒவ்வொரு பிளேவும் எந்த ஒரு பிளேஸ்ல வந்து
பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எங்க நடக்கும் அப்படின்னா வியானா. வியானா அப்படின்ற பிளேஸ்ல தான் இது வந்து மெஷர் ஃபார் மெஷர் அப்படின்றது நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாடியோவுடைய சிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இசபெல்லா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிளாடியோவுடைய சிஸ்டர் யாரு? இசபெல்லா. அபவுட் டு என்கவுண்டர் எ கன்வென்ட். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகுறாங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ரிலீஜியஸ் ஆர்டர்ல அவங்க வந்து கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். என்ன ரிலீஜியஸ் ஆர்டர்ல கன்வெர்ட் ஆனாங்க? த ஆன்சர் செயின்ட் கிளாரே. ஸோ இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டி ஆர்டர்ல தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவாயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கேட்பாங்களா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். என்ன மாதிரியான கொஸ்டின் சொன்னாலும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் லைன்ஸ்ல இருந்து எடுத்திருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே மிராண்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பா இது எங்க இருந்து நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் அப்படின்ற பிளேல இருந்து எடுத்திருக்கோம். மிராண்டா வந்து சொல்றாங்க, ஓ ஃபாதர் ஷியோர்லி தட் இஸ் ஸ்பிரிட் லார்ட் ஹவ் இட் இஸ் லுக்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலா என்ன இது ஒரு லைனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இந்த லைனுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இந்த லைன்ஸ் ஒரு சில எல்லாமே படிக்க வேண்டாம், மொத்தமா படிக்கிறத விட அட்லீஸ்ட் வந்து ஒரு சில லைன்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிராண்டா அப்படின்ற கேரக்டர் இந்த இந்த ஹைலேண்ட்ல வந்து ஐசோலேட்டடா இருப்பாங்க, தனியா இருக்காங்க, யாரும் இல்லை அங்க வந்து கம்பானியன் கிடையாது. கம்பானியன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா யாரு இருக்காருன்னா அவங்க அப்பா மட்டும்தான். அதுக்கப்புறமா இருக்கிறது கேலிபன் அண்ட் ஏரியல். இவங்க வந்து ஒரு ஸ்பிரிட், ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. அப்போ மிராண்டா பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னா அவங்களுடைய ஃபாதர். அப்போ ஃபாதர் மட்டும்தான் ஹியூமன் பீயிங்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. இப்போ கப்பல்ல ஷிப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்ப இங்கிருந்து பார்க்கும்போது அப்பதான் இது வந்து இந்த வார்த்தையை சொல்றாங்க, இவங்கெல்லாம் வந்து ஸ்பிரிட்டா இல்ல ஹியூமன் பீயிங்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் போட்டிருப்பாங்க மிராண்டா. ஏன்னா வந்து மிராண்டா அப்படின்ற கேரக்டர் பார்த்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா ஃபாதர். அதை தவிர்த்து ரெண்டாவதா பார்த்த ஒரு ஆள், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஃபெர்டினாண்ட். அவங்கள தான் வந்து பார்த்தோன்னா ஃபால் இன் லவ், அதுக்கப்புறம் காட் மேரிட். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இது யாரை பேஸ் பண்ணி இந்த இது இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கொஷின் என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னது வந்து மிராண்டா. ஆனா இதை யாருக்காக சொன்னாரு அப்படின்னா ஃபெர்டினாண்ட் தான். ஸோ அப்போ கொஷின் கேட்கலாம், மிராண்டா பார்த்த ரெண்டாவது ஹியூமன் பீயிங் யாரு அப்படின்னா ஃபெர்டினாண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following has written Lear? Very important question. Lear அப்படின்றது ஒரு பிளே, ஓகேவா? ஸோ லியர் அப்படின்றது ஒரு பிளே, நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது கிங் லியர். இந்த லியர் அப்படின்ற பிளேவை அடாப்டேஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் கிங் லியர். இப்போ இந்த லியர் அப்படின்ற ஒரு பிளேவை யார் எழுதுனா அப்படின்றது தான் கொஸ்டின். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த யூஜிசி நெட் எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு சில இதுதான் நம்ம எடுத்தது தான். அப்போ இதை யார் எழுதினாரு அப்படின்னா இந்த லியர் அப்படின்ற பிளேவை எழுதினது எட்வர்ட் பாண்ட். இவரு ஷேக்ஸ்பியரோடைய கிங் லியர் அப்படின்ற பிளேவை அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காரு. மேபி கேட்கலாம், கிங் லியர் அப்படின்ற ஒரு பிளே, ஷேக்ஸ்பியரோடைய கிங் லியர் பிளேவை அடாப்டேஷன் பண்ணி லியர் அப்படின்ற ஒரு பிளேவை எழுதியிருக்காங்க, அது யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ எட்வர்ட் பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், dash was chief all spirit. ஸோ யார் வந்து சீஃப் ஆல் ஸ்பிரிட், எல்லா ஸ்பிரிட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா சீஃப் யார் அப்படின்னா ஏரியல். இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நேற்று சொல்லியிருப்பேன், அந்த டே 5 அதை போடும்போது
நீங்க டெம்பஸ்ட் படிக்கிறீங்கன்னா 10th புக் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. Who dash raised a dreadful storm? யார் வந்து dreadful storm வந்து ரைஸ் பண்ணிருப்பார் அப்படின்னா பிராஸ்பரோ. So next question, Miranda was brought to Highland dash year ago. So எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிராண்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்க வந்திருப்பாங்க ஹைலாண்டுக்கு? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சின்னதா வந்து நம்ம ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா பிராஸ்பரோ தான் டியூக் ஆஃப் மிலான். அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டியூகா இருந்திருப்பாரு மிலானுக்கு. அவருக்கு ஆக்சுவலா இந்த பொலிட்டிக்கல் எல்லாம் வந்து பார்த்தோன்னா அரசியல் பண்றது, நாட்டை ஆட்சி ஆடுறது, இதுலலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சன். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய தம்பியான ஆண்டனியோவை அந்த இடத்துல உட்கார வச்சிருவார். இவருக்கு எதில் விருப்பம் அப்படின்னா பிளாக் மேஜிக்கல்ல தான் அதிகமா விருப்பம். நிறைய வந்து மேஜிக் கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு மேஜிக் புக் வச்சுக்கின்னு அதை பத்தியே அவர் வந்து பார்த்தோன்னா தாட்ல இருப்பாரு. அப்போ ஆண்டனியா தான் வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டை வந்து ஆட்சி ஆண்டுகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆண்டனியா வந்து அந்த ஆட்சி வந்து பார்த்தோன்னா எப்பவுமே இவர் கையிலே இருக்கணுன்றதுக்காக பிராஸ்பரோவும் அவங்களுடைய மகளான மிராண்டாவும் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாகடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுவார். அப்போ இவங்களை 2 பேரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சாலோ அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் காப்பாத்துவார். ஒரு 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 தனியா வந்து பார்த்தோன்னா ஒரு சீக்ரெட்டா ஒரு போட்டை ரெடி பண்ணி அதுல ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சு அவருடைய மேஜிக் புக் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா வந்து அந்த படகு மூலியமா அமுச்சு விட்டுருவார். அப்படி அமுச்சு விட்டுட்டு தான் கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த ஐலாண்ட்ல தான் இவங்க வந்து ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டா அந்த ஸ்டோரி, இந்த டெம்பஸ்ட் பத்தின ஸ்டோரி. அப்போ இங்க வந்து எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னா 12 இயர்ஸ் ஆகும். அப்போ எங்க ஐலாண்டுக்கு வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 12 வருஷம் ஆயிருக்கும் அவங்களுக்கு. So next, Prospero ordered Ariel to bring Dash to his place. So Prospero வந்து பார்த்தோன்னா ஏரியலுக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. யாரை வந்து இந்த பிளேஸ்க்கு கூட்டின்னு வர சொல்றாரு அப்படின்னா ஃபெர்டினாண்ட். ரீசன், ஃபெர்டினாண்டுக்கும் மிராண்டாவுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிராஸ்பரோ வந்து ஒரு ஐடியா பண்ணுவார். அதுக்காக ஒரு சில டெஸ்டிங்லாம் பண்ணுவார் ஃபெர்டினாண்ட. So next question, Dash had provided Prospero formally books and provision. ஆக்சுவலா இப்பதான் இதை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது ஒரு கொஸ்டினாவே உங்களுக்கு வச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் கண்டிப்பா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா கன்சாலோ. ஸோ கன்சாலோ அப்படின்ற கேரக்டர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த படகுல வச்சு ஒரு போட்டை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிராண்டா saw on the island. Fantastic question. செகண்ட் ஹியூமன் பீயிங், அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபர் யாரு அப்படின்னா அவங்களுடைய அப்பாவாகிய பிராஸ்பரோ. அதை தவிர்த்து வேற எந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸுமே அவங்க பார்க்கல மிராண்டா. அவங்க செகண்டா பார்த்த ஒரு பர்சன் யாரு அப்படின்னா ஃபெர்டினாண்ட். So next question, line, "Oh brave new world that has such a people on it." ஸோ இந்த ஒரு லைனை வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இது வந்து டெம்பஸ்ட்ல தான் எடுத்திருக்காங்கன்ட்டு. கொஸ்டின் இதே மாதிரி கேட்டா பிரச்சனை கிடையாது. இது எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டெம்பஸ்ட்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா ஆயிடும். பட் இது யார் பேசுனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும், மிராண்டா. ஸோ இந்த மிராண்டா அப்படின்ற கேரக்டர் தான் இந்த வார்த்தையை பேசியிருப்பாங்க. இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேவில் வந்து பேசியிருப்பாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்றது ஒரு புக்கோடைய டைட்டில். அந்த டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் யாரு, அடலஸ் ஹக்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்காரு.
ஸோ இந்த ஆத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய புக்குக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாரு. அந்த டைட்டில் பேர் என்ன அப்படின்னா ஓ பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இந்த டைட்டில் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எங்கிருந்து அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேல இருந்து தான் இவர் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு டைட்டில் வந்து அல்யூஷன் பண்றாரு. ஸோ அடாப்டேஷன் பண்ணிக்கிறாரு இந்த டைட்டில். So the next question, which is the last play of Shakespeare? Shakespeare எழுதின கடைசி பிளே எது அப்படின்னு கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், டெம்பஸ்ட். So next question, post colonial theory. ஆக்சுவலா இதை வந்து நீங்க நெட்ல வேணா சர்ச் பண்ணி பார்க்கறதுனா பாருங்க. என்னன்னா டெம்பஸ்ட வந்து நம்ம ட்ராஜிக் காமெடி அப்படின்ற ஒரு கேட்டகரியில நம்ம பிரிச்சதா நம்ம சொல்லியிருப்போம். இன்னொன்னு இதை வந்து ஒரு போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸா கூட நம்ம வந்து பார்க்கலாம். இதை போஸ்ட் கலோனியல் தியரிஸா வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யார் வந்து போஸ்ட் கலோனியல் தியரி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார் அப்படின்னா கேலிபன். கேலிபன் இஸ் அ டிஸ்கிரல்ட் சர்வெண்ட். So next question, which play of Shakespeare was inspired? ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த பிளேவில் இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு எது அப்படின்னா ரெக் ஆஃப் ஷிப் அந்த பர்முட் ஐலாண்ட். ஸோ பர்முட் ஐலாண்டை வந்து பார்த்தோன்னா ரெக் ஷிப்பை வச்சு ஒரு பிளேவை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க ஷேக்ஸ்பியர். ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். என்ன பிளே அப்படின்னா டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் பிளேவில் தான் இதெல்லாம் நடக்கும். அடுத்த கொஸ்டின், who describe the ideal commonwealth in the tempest? commonwealth அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். மேபி இதெல்லாம் கேட்கலாம் நம்மளுக்கு டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து கொஸ்டினா கேட்கலாம். இதுல காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்பாங்க, யாரை சொல்லுவாங்க அப்படின்னா கன்சாலோ அப்படின்ற கேரக்டர். So next question, who is god of agriculture in the tempest? ஆக்சுவலா வந்து இந்த டெம்பஸ்ட் பிளே எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டினாண்டும் அதே மாதிரி மிராண்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா காடஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்க. அப்போ பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணும்போது ஒரு 3 கடவுளை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல என்னென்ன கடவுள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூனோ. ஸோ ஜூனோ அப்படின்ற கேரக்டர் இந்த கடவுள் யாரு அப்படின்னா ரோமன் காட். ஸோ ரோமன் காடஸ் ஆஃப் மேரேஜ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஐரஸ். ஐரஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெயின்போ, காடஸ் ஆஃப் ரெயின்போ. ஸோ நெக்ஸ்ட் செரஸ். செரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நான் கொஸ்டின் கேட்டிருக்கிறது காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது இங்க எந்த காடை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ மேபி கேட்கலாம் இதுல வந்து மேரேஜ் அப்படின்ற கார்டு எதை ரெஃபர் பண்ணுது, இல்ல ரெயின்போ அப்படின்ற கார்டு எது வந்து பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யூ ஹேவ் டு பி ரெடி. என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் நான் ரெடி ஆன்சர் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போறோம். ஸோ நம்ம நாளைக்கு வந்து டே 7ல இருப்போம். டே 7ல என்னென்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் வந்து போஸ்ட் பண்றேன். நாளைக்கு வந்து வீடியோவை நான் பண்றேன். அதுக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70 days பிளானை அப்பப்போ என்னால் முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் இதே மாதிரி பிளான் போடுவீங்களா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நாங்களே படிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குமே ஒரு பிளான் போட்டு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெஸ்மரைஸ் அகாடமி புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் உட்காந்து இப்போ தேடி எடுத்துட்டு படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வர்றதுக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இன்னொன்று, நான் போடுற 70 days பிளானை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களால் கொண்டு போனோம் அப்படின்னா உங்கள் கையில் ரெடிமேடாக
ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பக்காவா சிலபஸை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எஜுகேஷன் மெத்தடாலஜி புக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம லான்ச் பண்ணிடலாம். புக் ரெடியான உடனே நான் சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்டட் இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. புக்கு உங்க கைக்கு வந்த உடனே ஸ்கெடியூல் போட ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கெடியூல் படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடிஸ் பண்ணலாம். வேற எதனா உங்களுக்கு டவுட் இருக்கு, எதனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல நீங்க வந்து பின் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தின டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். நான் தேங்க்யூ.